ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக பேரவை கூட்டத்தொடர்ல காவல்துறை சார்ந்த அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேத்தோட நிறைவு பெற்ற இந்த தருணத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா மானிய கோரிக்கைகளை நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தாங்க. அந்த விதத்துல காவல்துறைக்கு காவல்துறை சார்ந்த அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் குடுத்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள பாத்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நேத்தோட நிறைவு பெற்றாச்சு. அதாவது நேத்தோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுக்கு உண்டான காவல்துறை சார்ந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தலைமை காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4.48 லட்சம் நபர்களுக்கு வார விடுமுறை கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வார விடுமுறைகள் அப்படிங்கிறது இல்லாத தருணத்துல வார விடுமுறைகள் அளிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காவலர் செம்மன் நல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு வழங்கும் நிதியினை 4 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி இருக்கிறதா கூறப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 4 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு. அது அப்படியே 8 லேக்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காவலர்கள் குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் படிச்சு அவங்க நல்ல ஒரு ரேங்க்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு கல்வி பரிசு தொகை அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்பில் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்வு முதல் அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வுல முதல் 10 ரேங்க்ல, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 6,500 ரூபாய் கொடுக்கக்கூடிய தருணத்துல இப்ப அப்படியே 6,500 ரூபாய் டபுள் ஆக்கி 13,000 ரூபாயா நம்மளுக்கு உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இரண்டாவது ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 4,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 2,500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 ரூபாயில இருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதான் கான்செப்ட். அதே மாதிரி பிளஸ் டூ காவலருடைய குழந்தைகள் பிளஸ் டூ 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகி முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் 10th ரேங்க், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 10th ரேங்க் வரைக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 7,500 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 7,500 ரூபாயா இருந்திருக்கு. அது அப்படியே டபுள் ஆக்கி 15,000 ரூபாய் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்வி பரிசு தொகையை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதே பிளஸ் டூல செகண்ட் ரேங்க்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 6,500 ரூபாயில இருந்து 11,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 3,500 ரூபாயில இருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காவலர் அல்லது அவர்களது வாரிசு பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருணை நிதி அப்படிங்கிறது ஏற்கனவே 15 லட்சம் ரூபாயில இருந்து இப்போ 20 லட்சமா என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்த்தி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டத்தின்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே இன்சூரன்ஸ் 2 லட்சமா இருந்ததா அப்படி 4 லட்சமாக பாத்தீங்கன்னா உயர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. காவலர் முதல் ஆய்வாளர் வரை 2,249 பேருக்கு சிறை தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. கருணை அடிப்படையில் 2,592 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. காவலர் முதல் ஆய்வாளர் வரை இடர்படி, அதாவது பாத்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்ஸ் 800 ரூபாயில இருந்து 1,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிகளுக்கு 9,000 ரூபாயில இருந்து 1,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கிறது. தலைமை காவலர் வரை இருக்கிறவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை விடுமுறை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அளிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் 15 நாட்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சிறப்பு போலீஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பேட்டலில் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் அப்படிங்கிறது விடுவிக்கப்பட்டுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் பஸ்பாஸ் ஸ்மார்ட் ஐடி கார்டு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்படி 29,96,00,000 ரூபாய் செலவில் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் இன்னும் பட்டியலிடப்பட்ட முடியும் அப்படிங்கிற இதுல முதன் மூலியமா ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி பெண் காவலர், அதாவது உமன் போலீஸ்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பிய பிறகு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு விரும்பிய ஊரில் பணியிட மாறுதல் வழங்கப்படுகிறது. டிரான்ஸ்பர் அவங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க.
புது இடங்களில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு வந்து நடமாடும் கழிவறை வசதி வந்து செய்து தரப்பட்டுள்ளது அப்படிங்கறத இதன் மூலியமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசு நம்ம தமிழக அரசு சார்பில் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இதன் மூலியமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பா இதுல இருந்து அப்கமிங் கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாமே வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதுல வந்து கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.